இப்போ நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தான் நான் வந்து என்னோட புது ப்ராடக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சுக்கு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனல் ஆல் ஓவர் என்னோட ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை டாக்குமெண்ட் பண்ணுறது ஒரு ஜேர்னி மாதிரி, இல்லை என்னோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ், என்னோட வெப்சைட் கிரியேஷன் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஜேர்னி மாதிரி கொடுக்குறது தான் இந்த சேனல் ஆல் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிற புது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு விமன்ஸ்க்கான ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக லெதர் ஆகிட்ட ப்ராடக்ட். நான் ஏன் அந்த ட்ராப் ஷிப்பிங் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன், இப்படிலாம் சூஸ் பண்ணேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் ஷாட்டோட உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் அட்டென்ஷன் ஃபில்லப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த 4 பாயிண்ட்ஸை நான் எப்படி ஓவர் கொண்டு வரேன், அதை நான் எப்படி வந்து கொண்டு போகிறேன் இந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஸ்க்ரீன் ஷாட்டில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 4 பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில் உங்களுக்கு பேசிக்கான ஐடியா இருக்கும். நத்திங் பட் இப்போ நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணல, இந்த ப்ராடக்ட் என் கையில் இல்லவே இல்லை, ஆனால் இந்த ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ட்ராப் ஷிப்பிங். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன். அதை எப்படி கண்டுபிடிச்சேன், எங்கேருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். பட் இது வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன், அந்த ப்ராடக்ட்டை நல்ல ஒரு சப்ளையரை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நான் கையில் இல்லாமல் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி என்னோட வெப்சைட்டில் நான் வந்து லான்ச் பண்ணுவேன், நிறைய லிஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு பீப்புள்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. அவங்க பை பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடும். இந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 185 ருபீஸ். நான் இது வந்து ஒரு 100 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு 285 ருபீஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டை அவங்க வந்து கிளிக் பண்ணும்போது பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது எனக்கு 285 ருபீஸ் வரும். நான் 100 ருபீஸ் என்னோட ப்ராஃபிட்டை ஸ்டோர் பண்ணிட்டு மீதி இருக்க 185 ருபீஸை நான் சப்ளையருக்கு அனுப்பிச்சிடுவேன். சப்ளையர் அந்த ப்ராடக்ட்டை நம்மளோட கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மிடில் மேனாக இருக்கிறது தான் இது வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் சொல்லுவாங்க. இந்த மாடலுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு ஜேர்னியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பெரிய மாஸ்டரோ இல்லாட்டி ஒரு எக்ஸ்பர்ட்டோ ட்ராப் ஷிப்பிங் கிடையாது. இது வந்து லேர்ன் டுகெதர். என்னோட ப்ரோமோவை நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஐ நாட் எக்ஸ்பர்ட், லேர்ன் டுகெதர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண வேண்டியது தான் என்னோட ஜேர்னியில் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணேன், எது மூலமாக எடுத்திருக்கேன், ஏன் இந்த ப்ராடக்ட் எடுத்துருக்கேன், எப்படி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு 4 செக்ஷன் இருக்குது. நீங்கள் எப்பவுமே ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு 4 செக்ஷன்ஸ் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுறோம், தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் நம்ம வந்து பேஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஒரு வெப்சைட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஃபோர்த் வந்து என்ன மாதிரி டெக்னிக்ஸில் நம்ம வந்து சேல்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற விஷயம். இந்த 4 விஷயமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி உங்கள்கிட்ட சேல்ஸ் நடக்கிறத யாரும் தவிர்க்க முடியாது. அதே சமயத்தில் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் கொண்டு வரோம். நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு தாராளமாக சேல்ஸ் ஐடியாஸ் கொண்டு வந்தாலும் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தால் உங்கள்கிட்ட சேல்ஸ் நடக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ நம்ம ப்ராடக்ட் செலெக்ஷன் வரும்போது நம்ம யூஸ் பண்ண போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து சொன்ன மாதிரி ஆர்கானிக்காக புஷ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட ப்ராடக்ட்ஸு. ஸோ இப்போ வந்து productzonestore.com இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க வரவங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரீல்ஸ்குள்ளே போனாலே ஆப்வியஸாக நம்ம அமேசான் ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க நம்மளுக்கு வந்துடுவாங்க. எப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்க ரீல்ஸ்லாம் பார்த்தோம்னா இவங்களை நான் லைக் பண்ணி என்னோட பேர்லேயே நான் ஷேர் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து productzonestore.com அப்படின்றத நம்மளே சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஐடியாலஜி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்க ரீல்ஸ் வேறு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் எடுத்துருக்க ரீசெண்டான ப்ராடக்ட்டும் இதே மாதிரி ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டும் நம்ம வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து லிங்க்கில் நம்ம ஜஸ்ட் கமெண்ட் பண்ணாலே அவங்க நம்மளுக்கு லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ லிங்க்னு பண்ணாலே நம்மளுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் நம்மளுக்கு லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கேன். நான் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ண ப்ராடக்ட் கலர் சேஞ்சிங் வாட்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி அதையும் யூஸ் பண்ணியிருந்தேன். அமேசானில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தவங்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சைட் பேக் ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிக் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் எப்படி பார்த்தேன்னா ரீல்ஸில் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேஜில் போய் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா மீஷோவில் இருக்கிறது, நிறைய எங்கெங்கெல்லாம் இருக்குது, மீஷோவில் இருக்கிறது சொல்லுவாங்க, அமேசானில் இருக்கிறது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேஜஸ், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் அவைலபிலிட்டாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில். ஸோ இவங்ககிட்ட போய்ட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் கீழே போய்ட்டு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் லிங்க்னு டைப் பண்ண உடனே அடுத்த செகண்டே எனக்கு அவங்க லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லிங்க்கை நான் யூஸ் பண்ணி அவங்களோட ரீலை டவுன்லோட் பண்ணிக்க. இது வந்து காப்பிரைட் கிளைம்ஸ்லாம் அவங்களால தர முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம், இது வந்து யூடியூப் கிடையாது. ஸோ அந்த பேஜஸை நான் யூஸ் பண்ணி இப்போ லிங்க்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இப்போ வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். சோர்ஸ் பண்ணுற இடமும் அவங்ககிட்டருந்தே தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் சோர்ஸ் பண்ணுறதுக்கான இடம்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் ஐடியாலஜிஸ் அவங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன்.
மீஷோட பேஜில் இருக்கும். இந்த ப்ராடக்ட் தான் அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறது எனக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. மீஷோலேருந்து சோர்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட தான் நான் வந்து ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போகிறேன், விச் இஸ் ஆர்டர் பண்ண போகிறேன் ஃபியூச்சரில் பீப்புளை என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி சோர்ஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுவே அமேசானில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதுக்கும் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிப்போம். ஒரு வாட்டி இந்த நேமை காப்பி பண்ணிவிட்டு அமேசானில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அமேசான் ஓகே, அமேசானில் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அமேசானில் அவைலபிளாக இருக்கா? ஸோ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா அது வந்து $299 அப்படின்ற ஒரு லீஸ்டான காஸ்ட்டில் இருக்குது. பட் இந்த காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 500, 600, 700, 800 போல் ரொம்ப ஹையஸ்டான காஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அமேசான் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ராபப்ளி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டே கூட நான் சோர்ஸ் பண்ணலாம். ஈவென்ச்சுவலி அதோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே ப்ராடக்ட் சோர்சிங் பண்ணும்போது 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ப்ராடக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் அப்புறம் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது 300, இது வந்து ஒன்லி $185 தான். இப்போ நம்ம இதில் ப்ராஃபிட் மார்ஜின் $100 நான் வச்சு விற்றா கூட என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் $100 வந்து நிற்கிது. ஸோ அது வந்து நல்ல ப்ராஃபிட் மார்ஜின். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா $300 தாண்டுது. எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து $300 மேலே தாண்டுதோ அதை வந்து பீப்புள் அவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து 300 சொல்ல முடியாது, ஒரு 400 வச்சுக்கலாம். அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இங்கே வந்து அமேசான்லேருந்து சோர்ஸ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து மீஷோலேருந்தே சோர்ஸ் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ மீஷோவிலே வச்சுப்போம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிற விஷயம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது. நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, ப்ராடக்ட்டை எங்கேருந்து சோர்ஸ் பண்ண கண்டுபிடிச்சாச்சு. எப்படி வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம்? ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கான ஓன் ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து productzonestore.com அப்படின்ற .com. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் நம்மளோட .com, productzonestore.com. இது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட பயோலே இருக்கும். இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக நான் க்ரியேட் பண்ணேன். நீங்கள் பார்க்கலாம், எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ஹோம் பேஜில் மட்டும் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணணும். பட் ஆனால் இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன் உமன் ஸ்டைலிஷ் பேக். ஸோ இந்த பேஜும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு வித்தின் ஒரு 15 minutes தான் ஆச்சு. நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை ஆட் பண்ணிட்டேன், வித் பேமெண்ட்டோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஐட்டம், அதே சமயத்தில் டாப் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் அட்டாச் பண்ணிட்டேன். எங்கேருந்து இந்த ரிவ்யூஸ் எடுத்தேன், எங்கேருந்து இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இந்த இடத்துல இருந்து தூக்கியாச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கிளைம்ஸும் வராது நம்மளுக்கு. ஆப்வியஸ்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கட் காப்பி பேஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆச்சு? இந்த ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 minutesல க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது நான் வந்து கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜே இல்லாமல் க்ரியேட் பண்ண வெப்சைட். நீங்களும் இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்ஸில் இந்த வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ண அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கோடிங் நாலேஜே இல்லாமல் எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் more than 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கான செகண்ட் பேட்ச் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து டெலகிராம் குரூப்பில் ஓப்பன் பண்ணியாச்சு. லான்ச் டேட் வந்து பார்த்தீங்கன்னா November 3rd இஸ் தி கோர்ஸ் லான்ச் டேட். அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஈஸியாக என்டர் ஆக முடியும் கோர்ஸ்க்குள்ளே. ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் இன்டேக் பண்ணுறோம் இந்த பேட்சில். ஸோ அப்கமிங் பேட்சில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகணும்னா நீங்கள் டெஃபினட்டாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி. இதே மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்ஸை பில்ட் பண்ணலாம். எப்படி பில்ட் பண்ணலாம்? உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபைலாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸோடு தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபைன்றது ஒரு இதே மாதிரி ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ். ஸோ இப்போ ஷாப்பிஃபை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஒரு பெய்டு வெர்ஷன்ஸ். இதில் வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைல நீங்கள் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரிய வரும். இதே மாதிரி நீங்கள் வெப்சைட்ஸ் இதே மாதிரி ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட் இருக்குது. அதில் வந்து 2 டைப் ஆஃப் ஒரு விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு நான் கிளியராக இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பிளானே வந்து per மந்த்துக்கு நீங்கள் $2000 கட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அவங்க சொல்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து $2000 நீங்கள் கட் பண்ணுவீங்க. அப்போ 12 months கணக்கு பண்ணால் $24,000 நீங்கள் வந்து ஒரு இயருக்கு கட்டுவீங்க பேசிக்ஸ் பிளான்ஸ்லேயே. இந்த பேசிக் பிளானில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு உங்ககிட்ட நான் கிளியராக சொல்கிறேன். இந்த பேசிக் பிளான் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக கிரேடியன்ட் டிசைன்ஸில் இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. இதே மாதிரி
வேறு டிசைன் மாற்றணுனாலும் உங்களால் அந்தளவுக்கு மாற்ற முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிசைன்ஸ் பார்த்தா லிமிட்டட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ், ஒரு 4 இல்லைனா 5 மேக்ஸிமம் ஒரு 10 டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அவைலபிலிட்டி. அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும். நல்ல ஒரு ஹை குவாலிட்டி டிசைன்ஸாக நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இந்த பிளானுக்கு போகணும், விச் இஸ் ஷாப்பிஃபை வந்து 7,500 per மந்த்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி 30,000. இந்த 2 பிளானுக்கு போனால் மட்டும்தான் உங்களால் அதிகமான டிசைன்ஸை எடுக்க முடியும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த பிளான் போகிறது வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப காசு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு போய்க்கலாம். ஏன்னா டிசைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல அது வாங்குறது ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஈவென்ச்சுவலி எனக்கு வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணாமல் எனக்கு இதுவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷாப்பிஃபைலேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா wix.com அப்படின்னு இருக்கும். wix.com. ஸோ உங்களுக்கு நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ wix.comன்றது இதே மாதிரி வெப்சைட் பில்டர் தான். அவங்களும் உங்ககிட்ட டெஃபினட்டாக ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியில் காமிக்கிறேன். இதை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடிங் நாலேஜ் இல்லாமல் இடத்துல பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் என்ன விஷயம்னா ப்ரைசிங் தான். உங்களுக்கு ப்ரைசிங் ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து லைட் வெர்ஷனில் இப்போ 199 per month தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஈவென்ச்சுவலி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ணுற பிஸ்னஸில் எவ்வளோ டிசைன்ஸ் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். 100 times ப்ரொஃபஷனல் டிசைன்ஸாக இருக்கும். அந்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண டிசைன்ஸும் இப்போ நான் உங்ககிட்ட அந்த வீடியோ காமிக்கிறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன்ஸும் உங்ககிட்ட காமிக்கிறேன், ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும் எப்படி வந்து வெப்சைட் டிசைன் பண்ணலாம். நான் உங்ககிட்ட என்னோடய டைப் ஆஃப் வெப்சைட் க்ரியேஷன் சொல்லிட்டேன். நான் எப்படி என்னோடய ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணேன். ஸோ இந்த பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேமெண்ட்டை இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தில். ஸோ பை நவுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட்ஸை இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் இன்டெகிரேஷனுக்கு நான் யூஸ் பண்ண பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இன்ஸ்டா மோஜோவை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்ஸ்டா மோஜோன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே வரும்போது ஒரு சில கெடுபிடிகள் இருக்குது. காரணம் என்னென்னா அப்டேட்டட் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ அந்த 285 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னா அவங்ககிட்ட ஸ்மார்ட் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்டான பேமெண்ட் இன்டெகிரேஷன் டீட்டெயில்டான விஷயங்களை நான் வந்து என்னோட கோர்ஸில் சொல்லியிருப்பேன். பட் ஈவென்ச்சுவலி ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு ஐடியாலஜி தரேன். இன்ஸ்டா மோஜோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் லிங்க்கை. இப்போ இன்ஸ்டா மோஜோவில் நீங்கள் நேமு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஷிப்பிங் அட்ரஸ்க்குள்ளே போகும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ gmail.com அப்படின்னு தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து என்கிட்ட ஷிப்பிங் அட்ரஸும் கேட்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் செலெக்ஷன், சிட்டி பின் கோட்லாம் வாங்கி பேமெண்ட் டீட்டெயில்ஸும் வாங்கிடுவோம். ஸோ இந்த பேமெண்ட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது இன்ஸ்டா மோஜோ. நீங்களும் இன்ஸ்டா மோஜோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் வந்து ஸ்மார்ட் லிங்க் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக மாற்றிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு வெப்சைட்டு இந்த மாதிரி டிசைனில் இருந்தால் சேல்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து லுக்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஆப்வியஸ்லி கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருந்தாலும் லோட் ஆகுது. பட் ஓகே, இது இப்போ வந்துருச்சு. ப்ரொஃபஷனலாக இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அக்செப்டன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி wix.com யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் வேரியேஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட இஷ்டம். இப்போ நம்மளுக்கான வெப்சைட்ஸும் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது நம்ம வெப்சைட். நம்ம பேமெண்ட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. எப்படி நம்ம வந்து இப்போ ஆட்ஸை வந்து கொண்டு வரது, எப்படி நம்ம வந்து ரிசல்ட்ஸ் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம வந்து லேப்டாப்லேயும் கூட லாகின் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. லேப்டாப்பில் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யும் ஒரு சில டைமில். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் நான் ஆட்ஸாக புஷ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேக்குக்கான ஆடை நீங்கள் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. பட் ஈவென்ச்சுவலி ஒரு வாட்டி நான் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவரோட பாட்டுறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதை தான் வந்து என்னோடய ரீலில் நான் ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமும் நம்ம பண்ணலாம். பட் ஈவென்ச்சுவலி உங்களுக்கு நான் ஆர்கானிக் வியூவில் நம்ம ரீல்ஸ் ஆட் பண்ணலாம். ட்ரெண்டிங்கான சாங்ஸ் அட்டாச் பண்ணாலே ரிசல்ட்ஸ் நல்லா வரும். ஒரு சில ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்கானிக் புஷ்லேயே எனக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். விச் இஸ் அரௌண்ட் 200-300 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வீடியோஸ் காமிச்சிருந்தேன். எந்த வீடியோஸ்ன்னு தெரியல சரியா. பட் ஒரு சில வீடியோஸில் எனக்கு கமெண்ட்ஸே வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நீங்கள் வந்து எனக்கு லிங்க் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே, இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ கூலிங் மாஸ்க்கு. இதுக்கு வந்து 2 பேர் ஹாய் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு லிங்க்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன்.
ஸோ ஈவென்ச்சுவலி பர்ச்சேஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எப்படி வந்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நீ பார்க்கலாம். ஹாய்ன்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ரீலில். ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் வே. இந்த ஆர்கானிக் வேலையும் நீங்கள் வந்து உங்களோட ரீல்ஸ் புஷ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்போ என்கிட்ட வந்து ப்ரைஸ் அமௌண்ட், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால இதுக்கு நான் ஆட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ரிசல்ட்ஸ் லேட்டாக தான் வரும். பட் ஈவென்ச்சுவலி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே நான் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா தாராளமாக நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் உங்ககிட்ட நான் சொல்லி தந்திருக்கேன். ஆப்வியஸ்லி நம்மளோட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தெரியலனா நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டில் எண்ட் பண்ணி விடுறேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பில்லிங் அமௌண்ட் நான் இப்போ வந்து 361 ருபீஸ் தான் இருக்குது. நான் இப்போ எந்த ஆடை ரன் பண்ணல, கொஞ்சம் வந்து பாஸில் வச்சுருக்கேன். ஈவென்ச்சுவலி நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ஆட்ஸ் எப்படி ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம்னா நான் உங்களுக்கு கொடுத்த வீடியோ ஆடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஆட்ஸ்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸை அப்கமிங் டேஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் சேல் ஆகுதா, எப்படி ரிசல்ட்ஸ் கொண்டு வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் இந்த சைடில் அட்டாச் பண்ணி விட்றேன், பாருங்கள்.